அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு 2 அருட்கொடைகளை கொடுத்துள்ளான். ஒன்று ஓய்வு நேரம், இன்னொன்று ஆரோக்கியம். இந்த 2 பற்றியும் மறுமையில் கண்டிப்பாக நாம் விசாரிக்கப்படுவோம். எப்படி இது அருட்கொடை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கும்போது அதன் அருமை தெரியாது. ஏதாவது நோய் வந்தால் தான் தெரியும் ஆரோக்கியத்தின் அருமை பற்றி. இதை பற்றி எப்படி நம்ம மறுமையில் விசாரிக்கப்படுவோம்னா, இப்போ ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில் நாம் தொழுதோமா, அமல்களை செஞ்சோமா, நோன்பு வச்சோமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே மறுமையில் கேள்வி கணக்காக வரும். அதனால் நமக்கு இப்போ ஆரோக்கியமாக இருக்கும்போதே நல்ல அமல்களை செஞ்சுக்கிங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது ஏதாவது நோய் ஏற்பட்டு அந்த அமலை செய்ய முடியாமல் போனால் கூட நீங்கள் செஞ்ச மாதிரி நன்மை எழுதப்படும். அதாவது நீங்கள் டெய்லியும் தஹஜ்ஜுத் தொழுதுட்டே வரீங்கன்னு நினச்சிக்கிங்க. ஏதாவது ஒரு நோயின் காரணமாக ஒரு நாள் உங்களால் தஹஜ்ஜுத் தொழ முடியல, எழுந்திரிக்க முடியல. அப்போது என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா, நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை தான் கிடைக்கும். ஏன்னா நைட்டு நீங்கள் தூங்கும் போதே கண்டிப்பாக நினச்சிட்டு தான் தூங்கியிருப்பீங்க. எப்படியாவது தஹஜ்ஜுத் தொழணும் சொல்லி நல்லா இருந்தால் தொழுது இருப்பீங்க. உடம்பு முடியாமல் போனதால தானே தொழ முடியல. அப்போ அந்த நன்மை கிடைக்கும். ஆரோக்கியம் போல தான் நம்முடைய நேரம். இந்த நேரம் மிக முக்கியம். இந்த நேரத்தை நாம் எப்படி செலவு பண்ணுறோம் அதை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதை பற்றியோ நாளை மறுமையில் கேள்வி உண்டு. நிறைய நேரம் நமக்கு இருக்குது. 24 மணி நேரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எத்தனையோ வேலைகள் செய்ய டைம் இருக்குது. ஆனால் தொழ டைம் இல்லை, குரான் ஓத டைம் இல்லை சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடும். அப்படி பண்ணவே கூடாது. எப்படியாவது டைமை ஒதுக்கி அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக நம்ம செய்யணும். இப்போ நம்ம டெய்லியும் குரான் ஓதிட்டே இருக்கோம்னு நினச்சிக்கிங்க. இப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மளால் குரான் ஓத முடியாமல் போகுது. ஏதாவது ஒரு வாலண்டியராக ஏதாவது ஒரு வேலை வந்துடுது, அப்போ ஓத முடியல. நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஓதியிருப்போம். அப்போது நமக்கு குரான் ஓதிய நன்மை அல்லாஹ் நமக்கு எழுதிடுவான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அவகாசம். இப்போ எப்போ மவுத்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நாளை மறுமையில் என்ன நம்ம சொல்லுவோம், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, ஒரு நாளாவது எனக்கு டைம் கொடுங்க, இந்த உலகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், எல்லா நன்மைகளும் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் அவகாசம் அல்லாஹ் தரமாட்டான். இப்போ நம்மக்கிட்ட அவகாசம் இருக்குது, அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு கிடைச்ச இந்த நேரத்தை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப நேரம்லாம் யூஸ் பண்ண சொல்ல, ஒரு 7 நிமிஷம். இந்த 7 நிமிஷத்தை அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். 7 நிமிஷம் 7 அமலை செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியான அமல். ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்க தேவையில்லை. ஒன்னொன்னா நீங்க ஈஸியா செஞ்சுட்டு போகலாம். இதை நீங்க வழக்கமா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில. முதல் நிமிடத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு அமல், ரொம்ப ஷார்ட்டான சின்ன அமல். குல் வல்லாஹு அஹத் அப்படி தொடங்கும் பார்த்தீங்களா, சூரா இக்லாஸ். இதை 3 முறை ஓதணும். இதை 3 முறை ஓதுனா உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் 3 முறை ஓதுனா அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முழு குரான ஓதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மனசார ஓதணும், பொருள் உணர்ந்து ஓதணும். இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது, அரை நிமிஷம் தான் ஆகும். இருந்தாலும் 1 நிமிஷத்தில் நாம் கணக்கெடுத்துக்கலாம். அந்த 1 நிமிடத்தில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நீங்கள் ஊதலாம். நான் 3 முறை நான் சொல்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் வேலை. அடுத்து 2வது நிமிஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரா பக்கராவோட கடைசி 2 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களை நீங்கள் நைட் டைமில் ஊதிட்டு வரணும். இது ஊதினா போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும், வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகளும் நீங்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய வசனங்கள் இவை. இது வரைக்கும் யாருக்குமே தராத, எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வசனங்களை கொடுத்ததில்லை. அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள். இது வரைக்கும் வராத ஒரு மலக்கு, பூமிக்கு அந்த மலக்கு வந்ததே இல்லை, அந்த மலக்கு எடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் திறக்கப்படாத வானத்தின் கதவுகள் வழியாக. அவ்வளவு சிறப்பு இருக்கு. இரவில் யார் இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு இதுவே போதும், எல்லாத்துக்கும் இது போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எல்லாத்துக்கும் போதுமானதுன்னா நம்முடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இதில் அடங்கும். 3 நாட்கள் தொடர்ந்து இதை ஓதி வந்தாலே ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு ஓடிடுவான். அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு ஆயத்துக்கள் இது. கண்டிப்பாக நீங்கள் ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இது 2வது நிமிஷம்.
சூரா பக்கராவோட ஆயத்துக்களை நான் அரபி மற்றும் தமிழ் ஏற்கனவே நான் போட்டதெல்லாம் இதில் உங்களுக்கு நான் ஓதி காமிக்கல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா அந்த வீடியோ ஒரு முறை பார்த்துக்குங்க. அடுத்து 3வது விஷயம், ஒரு 4 திக்ருகள் இருக்குது, மிக சிறந்த திக்ருகள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த 3வது நிமிஷத்தில் இந்த திக்ரை ஓதிக்கிங்க. அந்த திக்ரு எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஓதலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ, நான் ஓதி பார்த்தேன், எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 19 முறை வந்துச்சு. அதாவது 19 முறை என்பது வெறும் சுபஹானல்லாஹ் இல்லை, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அப்படி நான் ஓதுனேன், பொறுமையாக தான் ஓதுனேன், 19 முறை வந்திருக்கு. 4 திக்ருகள் 19 முறை ஓதுன நன்மை ஒரே ஒரு நிமிஷத்தில் கிடச்சிருக்கு. அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ருகள் இவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த திக்ருகள். இந்த திக்ருகளுக்கு ஈடு என வேறு எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ டைம்ஸ் ஓத முடியுதுன்னா அப்போ 5 நிமிஷத்தில் எவ்வளோ டைம் ஓத முடியும்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு சுலபமாக இருக்கணும் சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் தான் சொல்கிறேன். இதுதான் நீங்கள் ஓதணும்னு இல்லை, இதுக்கு மீறியும் நீங்கள் ஓதலாம் கண்டிப்பாக. ஆனால் அவசியம் நேரம் ஒதுக்கிங்க, இந்த மாதிரி ஒரு நிமிஷமாக சொல்லிட்டு. அடுத்ததாக 4வது நிமிஷம், நாம் டெய்லியும் கேட்க வேண்டிய துவா, அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயம் இது. அதாவது இஸ்திக்ஃபார் துவா. எந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செய்கிறோமோ அவ்வளவு அதிகம் நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த 4வது நிமிஷமாக நீங்கள் இஸ்திக்ஃபார் துவாவை ஓதிக்கிங்க. நான் சின்னதாக தான் சொல்லியிருக்கேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது ரொம்பலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. நான் ஓதி பார்க்கும்போது ஒரு நிமிஷத்தில் எனக்கு 62 முறை ஓத வந்துச்சு. நீங்களும் ஒரு நிமிஷமாவது அல்லாஹ்விற்காக நாம் தௌபா செய்யணும் சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷமாவது ஒதுக்கி ஓதி பாருங்கள். 62 முறை என்பது மிகப்பெரிய விஷயம். இப்போ நமக்கு எதுவுமே தெரியாது, நாளை மறுமையில் இது எல்லாமே நமக்கு புரிய வரும். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதை விட நிறைய துவாக்கள் இருக்குது, பாவம் மன்னிப்பிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது. அதை கூட நீங்கள் ஓதலாம் உங்கள் இஷ்டம் போல். நான் ஒரு நிமிஷத்தில் ஓதுற மாதிரி சின்னதாக ஒரு துவாவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக 5வது நிமிஷம், சலவாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய விஷயம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம துவா செய்வது. அல்லாஹ் இதை ரொம்ப விரும்புகிறான். அல்லாஹ் சொல்றான், கட்டளை இடுகின்றான், மலக்குமார்களை பார்த்து சொல்றான், நபி அவர்கள் மீது நான் சலவாத் சொல்கிறேன், நீங்களும் சலவாத் சொல்லுங்க சொல்லிட்டு. நாம் சலவாத் சொல்வதால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும், அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், மலக்குமார்களின் துவா கிடைக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற முசீபத்துக்கள் வறுமைகள் நீங்க இந்த சலவாத் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். அவ்வளவு சிறப்பு இருக்குது. சலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. நீங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய தரூத இப்ராஹிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்து, அதற்கு பார்த்தீங்களா, அது ஓதுவது சிறந்தது. நான் இன்னைக்கு சின்னதாக ஒரு சலவாத் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இறைவா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக. ஒரு நிமிஷத்தில் இதை நான் ஓதி பார்த்தேன், எனக்கு 38 முறை வந்துச்சு. 38 முறை ஒரு நிமிஷத்தில் நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு அருள் புரிறான் பாருங்க. ஏன்னா ஒரு முறை செலவாத் சொன்னால் அல்லாஹ் நம் மீது 10 முறை அருள் புரிவான். அப்போ 380 முறை அருள், அல்லாஹ்வின் அருள் அந்த ஒரு நிமிடத்தில் நமக்கு கிடைக்குது. நம்முடைய 380 பாவங்களை மன்னிக்கின்றான், 380 அந்தஸ்துகளை நமக்கு உயர்த்துகின்றான். இது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷம் அல்லாஹ்விற்காக நம்ம செலவு செய்யும் போது இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்றான். அடுத்து 6வது நிமிஷம், இந்த ஒரு கலிமா. இந்த கலிமா சொல்றதால அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். 10 முறை சொல்லணும். இதை காலையில் ஃபஜ்ரு தொழுதுட்டு நீங்கள் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மஹ்ரிப் தொழுதுட்டு சொல்லலாம். 5 விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய ஒரு கலிமா இது. ஒரு துவாவை ஓதுறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான நன்மைகளை தருகின்றான் என்றால் நிச்சயமாக அந்த துவா மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த துவாவாக இருக்க வேண்டும். அதை நம்ம நல்லா இறுக பிடிச்சுக்கொள்ளணும். அது போன்ற துவாக்களில் இது மிக முக்கிய துவா. இந்த கலிமா சிறப்பு வாய்ந்த கலிமா, இது அவசியம் ஓதிக்கிங்க. இது 6வது நிமிஷம். 6 நிமிஷம் நம்ம செலவு செஞ்சிட்டோமா அல்லாஹ்வின் பாதையில். அடுத்ததாக 7வது நிமிஷம். 7வது நிமிஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திக்ர் எடுக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்போ நீங்கள் செஞ்ச இந்த 6 நிமிஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஓதுனீங்களோ அது இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது, அதாவது இன்னொருத்தவங்களுக்கு பகிரணும். ஃபார்வர்ட் பண்ணுறதுனா எப்படி? உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த திக்ரெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், அவங்களும் கூட சேர்ந்து சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம், அவங்களும் இது சேர்ந்து சொல்லுவாங்க. அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது
சைஹான ஒரு அமலை நீங்கள் செஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறீங்க. அப்போது அதன் மூலமாக உங்கள் மூலமாக அவங்க அதை ஓதுறாங்க. எப்போல்லாம் அதை ஓதுறாங்களோ அப்போல்லாம் அந்த நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த திக்ருகளை நீங்கள் அப்படியே டைப் பண்ணி மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். இதன் மூலமாக அந்த நிமிஷத்தில் அவங்க படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே அவங்களுக்கு உடனடியாக அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. இந்த ஒரு நிமிஷத்தை கடைசி ஒரு நிமிஷத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக பழக்கிக்கிங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது இந்த 7 நிமிஷம் டெய்லியும் இதே மாதிரி 7 நிமிஷம் நீங்க ட்ரை பண்ணலாம். இதே துவாக்களை தான் ஓதணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் இன்னும் நிறைய துவாக்கள் கூட நீங்கள் ஓதலாம். ஆனால் நான் இப்போ சொல்லியிருக்கிற துவாக்கள் எல்லாமே மிக சிறந்த துவாக்கள். இதை நீங்கள் ஓதிட்டு வந்தாலே போதும், நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும், வறுமை நீங்கும், நோய் நீங்கும், எல்லாமே அடங்கும் இந்த துவாக்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த துவாக்கள். இப்போ 7 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆக போகுது. 24 மணி நேரம் நம்ம கிட்ட இருக்குது. ஒரு 7 நிமிஷம் அல்லாஹ்வின் பாதையில் நம்ம செலவு செய்யும் போது எவ்வளவு நன்மைகள் நம்ம கிடைக்குது பாருங்க. இந்த 7 நிமிஷத்தை கூட நான் ஒரே டைம்ல செலவு பண்ண சொல்ல, ஒரு நிமிஷமா நீங்க ஒதுக்கி ஒதுக்கி பண்ணலாம். அந்த கலிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க காலையில சொல்லிக்கலாம். சூரா பக்கராவோட கடைசி அந்த 2 வசனங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு நீங்க ஓதலாம். இதை மாதிரி உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமை கொஞ்சம் ஒதுக்கிக்கிங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி துவாக்கு அமலுக்கு சொல்லிட்டு ஒதுக்கி அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்க. ஒன்றை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கிங்க. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீரும். அல்லாஹ்வை நினைவு கூற கூற அல்லாஹ் நம்மை பார்ப்பான், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குவான், சந்தோஷப்படுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அருட்கொடை இந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அல்லாஹ்வின் பாதையில் செலவிடும் போது நிச்சயமாக நமக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். நான் 24 மணி நேரத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யணும்னு சொல்ல, ஒரு 7 நிமிஷம் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த 7 நிமிஷத்தில் இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. அப்போ இதை விட நீங்கள் அதிகமாக நினைவு கூறும்போது எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதன் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்து தருவான். ஒரு நாள் அல்லாஹ்வின் பாதையில் உங்களுடைய நேரத்திலிருந்து ஒரு 7 நிமிஷத்தை இப்படி செலவு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதை நீங்கள் உணர்வீங்க. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நீங்கள் செய்யும்போது பல விஷயங்கள், பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் கூட்டத்தாரில் நாமும் ஒருவராக இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.